தமிழகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளுடைய புண்ணிய பூமி அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர்னு பல பேரால பாடல் பெற்ற திருத்தலங்கள் நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த திருத்தலத்திற்குன்னு முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு. இங்க தனி சன்னதியில யமதர்மராஜா எழுந்தருளி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காசிக்கு நிகரான ஸ்தலம் அப்படின்னும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அப்பர் என்ன சொல்றாருன்னா, திருவாஞ்சியம் பற்றி பாடுவோருக்கு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஸ்தலமான ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோவிலுடைய தல வரலாறு குறித்தும், இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் குறித்தும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல தீர்த்தம் குறித்தும் பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ஸ்தலங்கள் பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோவில், அப்போ கட்டாயமாக இங்கே இருக்க தெய்வங்களுக்கு பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அந்த அருள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த தலத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். இங்கே எப்படி வாஞ்சிநாதர் வந்தார் அப்படிங்கிறத பற்றியும், இங்கே இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் பற்றியும் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கம்மா. இந்த இடம் வாஞ்சிநாதர் கோயில் அமைக்கப்பட்டதுக்கு முன்னால் பிரளயத்தில் இந்த எல்லாமே அழிஞ்சிருக்கு. அது அழியாத இடம்னா காசி தான். அப்போ பார்வதியும் சிவனும் அப்படியே எதெல்லாம் அழியாமல் எப்படி இந்த உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க வரும்போது அவங்க வர்ற இடத்துல காசி அழியாத அப்படியே இருந்திருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாஞ்சிநாதர் அந்த இடம் நல்ல அழகான ஒரு இயற்கை சூழ்நிலை நிறைந்த ஒரு இடமா ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அப்போது அவருக்கு இந்த பிரளயத்திலும் காசிக்கு நிகராக இந்த இடம் உட்கார்ந்துருக்குது. அப்படிங்கிறனால அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே உட்கார்ந்த இடமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கலாம். அதனால் இந்த வாஞ்சிநாதர் வாஞ்சையாக அமர்ந்த இடமாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தலைவரலாறுல அவர் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்தாரு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு. அதனாலதான்மா இங்க மங்களாம்பிகைக்கு வாழ வந்த நாயகி அப்படிங்கிற பேரும் வாஞ்சிநாதரே வந்துட்டாரு. அதனால இங்க மங்களாம்பிகை வாழ வந்த நாயகி அப்படிங்கிற பேரோடையும் அவங்க காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க யமனும் கங்கையும், யமன் எல்லா உயிரையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் எடுக்கிறார். அப்போ நிறைய உயிர்களை நான் எடுக்கிறேன், அது எனக்கு ஒரு பாவம் தானே. அப்போ அந்த பாவத்தை நான் எப்படி கழிக்கிறது? எல்லாத்திற்கும் பாவத்துக்கு விமோச்சனம் கொடுக்குறீங்க, என்னுடைய பாவத்துக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் சிவனை பார்த்து வேண்டுறாரு. அப்போ சிவன் உன்னுடைய பாவ விமோச்சனத்துக்கு நான் வாஞ்சிநாதர் இதில் நான் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே இரு, அங்கே இருந்து அங்கே உள்ள கங்கையில் நீராடி, நீ சரியா குப்தா கங்கை அந்த நீராடி நீ வேண்டுனேனா, தவம் இருந்தேன்னா உனக்கு அந்த பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறத வாஞ்சிநாதர் நம்ம யமனுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் யமதர்மன் அங்கே தன்னுடைய சாபத்தை நீக்குவதற்காக வந்தவர். அதனால தான் அந்த இடத்துல யார் வந்தாலுமே பாவ விமோச்சனங்கள் கிடைக்கக்கூடிய இடமாக மாறுகிறது. அதனால தான் வரவங்க குப்த கங்கையில் நீராடிட்டு தான் உள்ள கோவிலுக்கு வராங்க. அதே குப்தா கங்கை ஏன் அவ இங்கே வந்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். குப்தா கங்கை ஏன் வந்தானா, அவ சொல்றா சிவன்கிட்ட, எல்லாரும் பாவத்தை என்கிட்ட போக்கிட்டு போறாங்க, என்னுடைய பாவத்தை போக்குவதற்குள்ள இடம் எங்க இருக்கு, என்னுடைய பாவத்தை நான் போக்கணும் அப்படி சொல்லிட்டு கங்கை, காசிக்கு பக்கத்தில் இருக்கிற கங்கை இருக்காளே, அவ கேட்குறா. உடனே அவர் இந்த மாதிரி இங்க வா, இங்க உட்கார்ந்து நீ இது பண்ணேன்னா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாவம் போக்குற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான தலம் இது, இந்த இடத்துல நீ உட்கார்ந்து நீ இது பண்ணேன்னா உனக்கு இந்த பாவங்கள் எல்லாமே நீக்கிடும் அப்படின்னு. அவ 1000 கலைகளுடைய இதில் 999 நீர் அருவிகளுடன் இங்கே சங்கமிச்சிருவா. ஒன்று மட்டும் அங்கே வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக இங்கே இருந்து நம்மளுக்கு அதுவும் நல்லா அருள் பாவிக்கக்கூடியதாக மாறுகிறது. அதுதான் குப்தா கங்கையாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறார். நிச்சயமாமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. யமதர்மராஜாவுக்கே பாவ விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம். அதே மாதிரி கங்காதேவி வேண்டி விரும்பிய வந்திருக்கா. ஆமா, ஏன்னா எல்லாரும் பாவத்தை என்கிட்ட கழிச்சிடுறாங்க, நான் இங்க கொண்டு போய் கொட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலிருந்து அவளை விடுபடுறதுக்கு காரணமா இருந்த இடமும் இந்த குப்த கங்கை. இப்போ இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இன்னும் நிறைய தனி சன்னதிகள் இருக்கு இல்லையா? நம்ம எப்பவுமே வாஞ்சிநாதரை தரிசனம் பண்றோம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் எல்லாருமே தன்னுடைய பாடல்களை
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்தாலே பாவ விமோச்சனம், ஆமா. இந்த திருவாஞ்சியம் அப்படின்னு சொன்னாலே பாவ விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். நம்ம எல்லாருமே என்ன பாவம் செஞ்சோம் தெரியலன்னு தானே இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இங்க ஸ்ரீ வாஞ்சிநாதர் மட்டும் இல்லாம தனி சன்னதி கொண்டு யமதர்மராஜரும் குடிக்கொண்டிருக்கிறாரு. அதே சமயத்துல பைரவரும் இருக்கிறார். பைரவர் இங்க வந்த வரலாறு என்னம்மா? பைரவர் வந்து என்னன்னா, எல்லா திருத்தலங்களிலும் பைரவர் வந்து எப்பவுமே நின்ற கோலத்தில் அது வாகனம் நாயுடன் இருப்பார். அதுதான் பைரவருடைய ஒவ்வொரு சிவக்கோயிலும் பைரவர் அப்படிதான் காட்சி கொடுப்பார். ஆனால் நம்மளுடைய வாஞ்சிநாதர் கோயிலில் வந்து யோக நிலையில் பைரவர்கிட்ட அங்கே நாய் இருக்காது, அவருடைய வாகனம் இருக்காது, யோக நிலையில். ஏன்னா அவரும் கால நிர்ணயம் பண்ணி எடுத்துட்டு வந்த ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தருடைய கால நிர்ணயத்தை பண்ணி அந்த செயல்களிலிருந்து அவர் விடுவிக்கணும். அப்போது அவர் தன்னை வந்து யோக நிலையாக மாற்றி தன்னை வந்து இதாக மாறியிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காசிலையும் பைரவர் ரொம்ப வித்தியாசமான அங்கே தான் அவருக்கு பைரவருக்கு விமோச்சனம் கிடைச்சது, சாப விமோச்சனம் கிடைச்சது அப்படிம்போம். அதே போல் இங்கேயும் அவர் வந்து யோக நிலைக்கு மாறுற ஒரு பைரவர், யோக பைரவர் அப்படிம்பாங்க. இந்த யோக பைரவர் வந்து அமர்ந்த நிலையில் அவர் சிவனை நோக்கி யோகத்தில் இருப்பது போல் இருப்பார், தவ நிலையில் இருப்பார். அதனால நம்மளுக்கு இந்த இடத்தில் நாய்கள் வந்து நம்மளுக்கு இது பண்ணாது, நாயுடைய வாகனம் இருக்காது. அதனால இங்கே மரணத்துடைய பயங்கள் இதெல்லாமே நீங்கிரும். மரணத்தின பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே கணக்குண்டு மரணத்தில். இதில் நம்ம பாவங்கள் அதிகமாக செய்தவங்களுக்கு மரண வேதனைகள் நிறைய உண்டு. இந்த இடத்தில் வந்து தொட்டு பைரவர் யமனை எல்லாம் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மரண பயம் நீங்கி ஒரு மரண வேதனையும் நீங்கி ரொம்ப முக்தி தன்மையான ஒரு இடத்துக்கு போவீங்க. முக்தி தன்மைங்கிறத விட உங்கள் இறப்பு எண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு தூக்கத்தில் பிரியும் உயிராக மாறும். சில பேர் அதீத சக்தி அதீத புண்ணியம் செய்தவர்கள் இந்த இடத்த தொட்ட உடனே இந்த இடத்துல மரணிப்பவர்களுக்கு மோட்சத்தினுடைய தன்மை உண்டு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பவர், அது காசியை விட 1000 மடங்கு பவர் உள்ளது இந்த ஸ்ரீ வாஞ்சிநாதர். நிச்சயமா பல கோவில்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களையும் வந்து அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஸ்ரீ வாஞ்சிநாதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. தீர்த்தவாரி நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்தெந்த தினங்கள்ல நடைபெறுது, என்ன விசேஷம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. தீர்த்தவாரி வந்து முருகப்பெருமானே இங்க தீர்த்தவாரி பண்ணியிருப்பார் நம்ம சிவனுக்கு. முருகப்பெருமான் வந்து நேரடியாக அந்த குப்தா கங்கையில தான் தீர்த்தவாரி நடக்கிறது. அங்க வந்து முருகப்பெருமானே தீர்த்தவாரி கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக ஒரு விசேஷமானது. அதே போல் நான் சொன்னேன்ல, இந்த பைரவர் இதுலையுமே ரொம்ப விசேஷமானது என்னன்னா, இந்த பைரவருக்கு 6 அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில் செவ்வரளி மாலை போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த திருமண வைபவங்கள், குழந்தை பாக்கிய பேர்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த செவ்வரளி மாலைகளை வந்து 6 தேய்பிறை அஷ்டமியில் வந்து இவங்க போட்டுட்டு வரணும். அதுவும் ரொம்ப அற்புதமானது. இதில் வந்து இந்த தீர்த்தவாரி இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் இந்த கோயிலை வந்து வழிபாடு முறைகள் ஒன்று உண்டு. வழிபடுற முறைகள் என்னன்னா, இந்த கோயிலுக்குள்ளே போனோடனே நம்ம வந்து முதல்ல குப்தா கங்கையை வந்து ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண முடியாதவங்க தண்ணி எடுத்து நம்ம தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு நேராக என்ன பண்ணணும், பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் இருப்பார், அந்த பிள்ளையார்கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு நேராக மூலவருக்கு போகக்கூடாது. நேராக பார்த்தீங்கன்னா யமதர்மனை தான் போய் பார்க்க போகணும். முதல்ல யமதர்மராஜா பார்க்க போகணும். யமதர்மனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளை மங்களாம்பிகையை பார்க்குறோம். அப்புறம் தான் நம்ம இவங்களை பார்ப்போம், மூலவரை பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும்லம்மா? ஏன்னா பல விஷயங்கள் நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லி சொல்லி செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அந்த தாத்பரியம் நம்மளுக்கு தெரியறதில்ல. எப்போவுமே நம்ம மூலவரை தானே சென்று வழிபடுவோம். எப்பவும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம தரிசனம் பண்ணோன்னா அடுத்து மூலவர்கிட்ட தான் போய் நிற்போம். ஏன் இங்கே யமதர்மராஜன்லேருந்து ஆரம்பிக்கிறோம்? எம்மனுக்காக உருவாக்கப்பட்டவர். இது வந்து பாவங்கள், இந்த எம்மன் வந்து அவருடைய வேலையை செய்யாமல் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் யமனை. நம்ம வந்து எம்மன்னாலே பயப்படுவோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். யமனை ஃபேஸ் பண்ணினால் அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் அதிர்வுகளும் கொடுக்காது. அப்போ யமன்கிறது உங்களை உயிர் எடுக்கக்கூடிய அந்த யமனை வந்து நீங்கள் டைரெக்டாக பார்க்கக்கூடிய முழு அங்கீகாரம் இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் மூலவரை பார்க்கும்போது இந்த யம பயம் நீங்கிறதும்
யமனால் வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கிறது, இதெல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால முதல்ல யமனை பார்த்துட்டு அவர்கிட்ட நம்ம சுற்றி பெற்ற மாதிரி பட்டுட்டு அப்புறமா நம்ம சிவனை பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக நீங்கி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி வரிசைகள் படுத்தியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா அமாவாசை தினங்களில் வந்து தயிர் சாதம், நெய் சாதம், தயிர் சாதம், நெய் சாதம், தேங்காய் சாதம், தேன் இதை வந்து படைச்சிட்டு வருவாங்க. இதை படைச்சிட்டு அமாவாசை சமயத்தில் யார் வந்து அந்த பிரசாதத்தை படைச்சி தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து திருமண வைபவங்கள், இந்த பாவங்களுடைய கணக்குகள் குறைந்து புண்ணியங்கள் சேரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா நம்மளால் சில செயல்கள் செய்யவே முடியாது. நம்மளுடைய கர்மாக்களை நம்ம செயல்படுத்த முடியாமல் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருப்போம். அதனால நிறைய கஷ்டங்கள் படுவோம். அதையெல்லாம் இதை நீக்கக்கூடியது இந்த உணவுகளை தானம் பண்ணும்போது. அப்போது நம்ம தயிர் சாதம், தேங்காய் சாதம், தேன் இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அதோடைய பாவ செயல்களும் குறையும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இது திருமண வாய்ப்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, யமதர்மராஜாக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்தலம்னு. எங்கெல்லாம் வந்து சிவனுக்கான பிரத்யேகமான ஒரு ஸ்தலம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கட்டாயமாக விஷ்ணு பெருமாள் வந்து வழிபட்டிருக்கிறதா வரலாறுகள் கூறுது இல்லையா? அப்போ இங்கே சந்தன மரம் வேற இருக்கு, தலவிருட்சமே வந்து சந்தன மரம் அப்படின்னும் போது நமக்கு கட்டாயமாக மகாலட்சுமியோடைய ஒரு அருளோ இருக்கு, அவங்க வந்ததுக்கான வரலாறும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சந்தன மரம் வந்து நம்ம லட்சுமி கடாட்சத்துக்குரியது. இங்கே என்னென்னா மகாலட்சுமி வந்து கோவிச்சுட்டு விஷ்ணு பெருமாளை பிரிஞ்சு போகும்போது விஷ்ணு பெருமாள் வந்து யார்கிட்ட முறையிட்டார்னா நம்மளுடைய சிவன்கிட்ட வந்து அதான் வாஞ்சிநாதர்கிட்ட வந்து முறையிட்டார். என் மனைவியுடன் என்னை சேர்த்து வைங்க, என் மனைவி என்னுடன் சேரணும் அப்படி சொல்லிட்டு முறையிட்டதாக உண்டு. அது முறையிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வாஞ்சிநாதரை வணங்கியதனால் மகாலட்சுமியும் விஷ்ணு பெருமாளும் ஒன்று இணைந்ததாக ஒரு புராணங்கள் உண்டு. அதனால் இந்த வாஞ்சிநாதர் வந்து கணவன் மனைவி உறவுக்குள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வாஞ்சிநாதர் வழிபாட்டில் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாஞ்சிநாதர் வந்து இந்த விஷ்ணுவையும் லட்சுமியும் சேர்த்து வச்சு அவங்களுடைய ஒரு உன்னதமான அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மங்களாம்பிகைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வாழ வந்த நாயகிங்கிறதும் இதுக்கு நம்மளுடைய லட்சுமி வாழ வந்தவளாகவும் இங்கே வந்திருக்கா. விஷ்ணு பெருமாளுடன் சேர்வதற்காக வந்ததுனால எதுக்கும் அதுவும் இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வந்த நாயகியும் நம்ம வாஞ்சிநாதரும் சேர்ந்து லட்சுமியையும் விஷ்ணுவையும் சேர்த்து வச்ச ஒரு புராணம் தான் இதில் வந்து இந்த கதைகளுக்கு முக்கியமான ஒரு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னன்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகணங்கள் பிடிக்கும்போது ஒரு இந்த சந்திர கிரகணம்னாலும் சரி சூரிய கிரகணாலும் சரி இந்த கோயிலில் வந்து நடை சாத்துதல் கிடையாது. இந்த கிரகணங்கள் அப்போ தான் ரொம்ப அற்புதமான அபிஷேகங்கள்லாம் இங்கே நடக்கும். பொதுவாகவே கோவில்களில் வந்து நடை சாற்றப்படும் அப்படின்னு தானே போட்டுருவாங்க. ஏன்னா கிரகணங்கள் வந்து தெய்வங்களுக்கு ஆகாது. அந்த சமயங்களில் தெய்வங்களை வந்து அந்த நடையை சாத்தி வச்சுட்டு மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிப்பாங்க அபிஷேகங்கள். அதுக்குன்னு ஒரு சில விசேஷமான அபிஷேகங்கள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆராதனைகளோட மக்களுக்கு வந்து நடை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் நடை சாத்தப்படலைன்னா அதுக்கு பின்னாடியும் வேறு ஒரு கதை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய கிரகணங்கள் பிடிக்கும்போது இது வந்து பிரளயத்துக்கு மாதிரி தான். எல்லாரும் உள்ளுக்குள் அடங்கி இருப்போம். யாரும் வெளியே போகாதீங்க, யாரும் வெளியே எந்த செயலும் செய்யாதீங்க, தவத்தில் இருங்க, நிதானத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கிரகணங்களில் நம்ம வந்து அடங்கி ஒடுங்கி இருக்கும் சமயமாக இருக்கும். அந்த ஒடுங்கி அடங்கி இருக்கும் சமயம் பிரளயத்துக்கு சமமானதாக தான் இருக்கும். அந்த சமமான நேரம் பிரளயத்தில் அப்பமே விழித்து இருந்தது இந்த வாஞ்சிநாதர் தலம், விழிச்சி இருந்தது அப்படிங்கலாம். இந்த வாஞ்சிநாத தலம் மட்டும்தான் முழித்திருந்தது, காசிக்கு நிகரான ஒரு தலமாக நின்றது, அழியாமல் நின்றது. அப்போ இது எந்த கிரகணங்களும் எந்த பிரளயமும் வந்தாலும் இந்த வாஞ்சிநாதரை அழிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு விசேஷ பூஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழிக்கும் கடவுள் அப்படின்னா யமன், இந்த பைரவர், இதெல்லாம் நம்ம அழிக்கும் தெய்வமாக எல்லாம் பயப்படும். அவங்களே அங்கே வந்து அமைதி, அதையும் அழிக்காமல் அமைதி நிலையில் தவநிலையில் இருக்கிறோன்னு இருக்கும்போது இந்த வாஞ்சிநாதர் கோயில் வந்து அவ்வளவு அற்புதமான அந்த கிரகணங்களை கூட நம்மளுக்கு கிட்ட நெருங்க விடாமல் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு தலம்னா இந்த கோயில் மட்டும்தான். அது மட்டும்தான் நடை சாத்தாமல் இருக்குது. அது மட்டுமல்லாமல் நம்ம வந்து ஒரு கிராமங்களில் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா
பக்கத்து நம்ம கிராமங்களில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அந்த கோயில் நடையை உடனே சாத்திடுவாங்க. அந்த நடையை சாத்திட்டு அந்த உடல் அகற்றப்பட்ட பிறகு தான் நடை திறப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் அந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா இங்கே இறப்புக்கே ஆன ஒரு இதுவே கிடையாது, கிரகணங்களுக்குள்ளது கிடையாது, இறப்புக்கான ஒரு தோஷமும் கிடையாது. அப்பங்கும்போது இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இறப்பு பிறப்பு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு கோயில்னா இந்த வாஞ்சிநாதர் கோயில். எவ்வளோ அற்புதமான ஸ்தலம் இல்லாமல் நீங்கள் அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னீங்க, தோஷங்களே கிடையாது, கோவிலுக்கே கிடையாது போது நாம் வந்து சாதாரண மனிதர்கள் பல விதமான தோஷங்களால் பாதிக்கப்படுறோம். குறிப்பாக சொல்லணும்னா எல்லாரும் பயப்படுறது ராகு கேதுக்கு தான். கிரகணம்னாலே ராகு கேதுவை தான் நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த தோஷ நிவாரணமும் நம்ம ஸ்ரீ வாஞ்சிநாதரை தரிசிக்கும் போது கிடைக்குமா? கண்டிப்பாக. இந்த ராகுகேதுக்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு அற்புதமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே எப்படி அம்மன் ஒரு அற்புதம், பைரவர் ஒரு அற்புதம், கங்கை ஒரு அற்புதம், அதே போல் இங்கே ராகுகேதுவும் ஒரு அற்புதம். இந்த ராகுகேதுக்கள் வந்து கிரகணங்களை தோஷம் பிடிக்க மாட்டேங்குங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே ராகுகேதுக்கள் ஒரே உடலில் இருக்கிற மாதிரி, ஒரே தலையும் வாழும் ஒரே மாதிரி ஒரே சிலையாக அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது துண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரே சிலையாக அமைக்கப்பட்டது. அதனால தான் இங்கே ராகுகேதுக்கள் வந்து தோஷம் கிடையாது. ஓகே, அதனால தான் இந்த ராகுகேது நிழல்கள் வந்து நம்மளை அதிகமாக, இந்த ராகுகேதுக்கள் ஒரே சிலையாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ராகுகேதுக்கள் ஒரே சிலையாக இருக்கும்போது அங்கே முடக்கப்பட்டதாக அப்படி ஒரு வட்டம் போட்டமாக இருக்கும். வாய் பகுதியை வால் பிடிச்சா எப்படி இருக்கும், ஒரு வட்டத்துக்குள் அந்த ஸ்ரீ வாஞ்சிநாதர் உட்கார்ந்துருக்கிறார். அதே தான் பிரளயத்தில் ஒரு வட்டத்துக்குள் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல் தான் அந்த ராகுகேதுக்கள் ஒரு சிலையில் அமைப்பு பெற்றதுனால் இங்கே வந்து ராகுகேது தோஷங்களும் நம்மளுக்கு இல்லை, கிரகணங்களும் இல்லை, அது மாதிரி இறப்பு தோஷங்களும் இங்கே கிடையாது. அதனால தான் வாஞ்சிநாதர் கோயிலில் இறப்பு நடந்தாலும் நம்மளுக்கு அது சொர்க்கத்துக்கான சமமான ஒரு முக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பாவங்கள் நீக்கப்பட்டதாக இருக்குது. முக்தி அளிக்கும் திருத்தலங்களில் வந்து நம்மளுடைய தென்கரையோரம் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற 70வது திருத்தலம் நம்மளுடைய ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோவில். இந்த தல வரலாறு அப்படிங்கிறது வந்து பல அற்புதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளுக்கு போகிறீங்களோ அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். நம்ம வாஞ்சையோட வாஞ்சிநாதரை பார்க்கும் பொழுது அற்புதமான உறவு பலமும் கிடைக்குங்கிறத அழகாக ஒவ்வொரு நேயருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் வந்து ஸ்ரீ வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது நம்ம ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயம். கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் போகக்கூடிய அந்த சாலையில் ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயம் அமைந்திருக்கு. பேருந்து வசதிகள் நிறையவே இருக்குது. போகணும்னு நினைக்கிறவங்க அம்மா சொன்ன மாதிரி அழகாக குப்த கங்கையில் நீராடிட்டு அதற்கப்புறமா யமதர்மராஜனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மகளாபியையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஞ்சையோடு போய் ஸ்ரீ வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணுங்க. அவரும் வாரி வழங்குறதுல வள்ளல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அற்புதமான திருத்தலங்களுடைய வரலாறை நமக்கு வழங்கக்கூடிய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் உங்களுக்கான அற்புதமான தல வரலாறு கிடைச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம நேயர்களுக்காகவே நல்ல தகவல்களை கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா.